வணக்கம். சூரை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். நான் பொடி போட மாட்டேன். மிளகு வத்தல், அதாவது காஷ்மீர் வத்தல் 3 வத்தல் எடுத்திருக்கேன். பாக்கி 4 வத்தல், அது மீனுக்கு தேவையான மிளகு வத்தல் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு மல்லி, பிறகு வெள்ளைக்கூடு. ஏன்னா இது கொஞ்சம் வாயுவான மீன், வாயு வரும். அதுக்காக 3 அரிசி வெள்ளைக்கூடு, கொஞ்சம் நல்ல மிளகு, தேங்காய், சிறுஜீரகம், பிறகு வெங்காயம், சின்ன அளவு கொஞ்சம் ஒரு சின்ன அளவு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளி. இதை இவ்வளோத்தையும் நான் வறுக்க போகிறேன். கடாய் தேவைக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். முதல் மல்லி போட்டுக்கணும். மல்லி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் முருகி வந்ததும் என்ன செய்யணும்னா மிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளைக்கூடு அப்புறம் மேடம் வெள்ளைக்கூடு கொஞ்சம் வெள்ளைக்கூடு போட்டுருங்க. வெள்ளைக்கூடு போட்டுட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் முருகி வரும். முருகினதும் தேங்காய் போடணும். தேங்காய், நல்ல மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா முருகை வறுக்கணும். ஒரு வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற தான் செய்வேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எனக்கு எல்லாம் போட்டு பழக்கம் இல்லாதனால எனக்கு அது வரல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க. போதும். இந்த அளவுக்கு தேங்காயை வறுத்து எடுத்துட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலராட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். வறுத்ததை ஆற வச்சாச்சு. இன்னும் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் மீன் குறைவாக இருக்கனால நான் 2 பச்சை மிளகும் 1 தக்காளி பழமும் எடுத்துருக்கேன். கழுவி தான் வச்சுருந்தேன், கழுவாமல் போட்டுட்டிங்களேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் தேங்காய் எல்லாம் வறுத்துருக்கும் போது மஞ்சள் போடலையேன்னு நினைக்காதீங்க. அரைக்கும் போது நான் மஞ்சள் போட்டுக்குவேன். ஏன்னா மஞ்சள் பொடியாக இருக்கிறதுனால மஞ்சள் வறுக்கும்போது போட்டால் கரிஞ்சிடும். தேவைக்கு உப்பு, அரைச்சி வச்ச மசாலா, புளி கரைச்சல், தேவைக்கு தண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியதான்.
வறுக்கும்போது கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால் அரைக்கும்போது கொஞ்சம் போட்டேன். பிறகு இறக்க போகிற நேரமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் பொடிச்சு வச்ச வெந்தய பொடியும் தூவி இறக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு குழம்ப கலக்கிட்டு சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம். மணமாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். கொதிக்கட்டு. அந்த கேப்பில் மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவேன்னு பார்த்துக்குங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பொரிச்சா நல்லாவும் இருக்கும். முதல்ல மஞ்சப்பொடி, அப்புறம் வத்தல் பொடி. இதில் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னு வைங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு அப்படியே பரட்டி வச்சுக்கணும். சூற மீனாக இருக்கனால கொஞ்சம் சாம்பார் பொடி கலந்து நம்ம மீன் பொரிச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா இறவி வச்சு பொரிக்கிறதுக்கு மீன் ரெடி. அப்படியே ஊற வச்சிருவோம். எல்லோரும் பொரிக்கிறதுக்கு மீனுக்கு மசாலா பிரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறது செயற்கையான கூலிங் தான். நம்மளுக்கு வந்து ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டாலே போகிறோம். ஃபேன் போட்டுட்டு, அதுவும் இயற்கை கிடையாது, செயற்கை தான். ஆனால் அந்த காற்றுக்கும் ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்க கூழுக்கும் வித்தியாசம் வேறு இருக்குது, சரியா? ஆனால் நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்கனாலே அது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலா அவ்வளவும் மீனில் பிடிச்சிக்கும். பாருங்க, குழம்பு கொதிக்குதா? இப்போ என்ன செய்யணும்னா அப்படியே அடுப்பை நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சிட்டோம்னா அது அப்படியே தம்மில் வெந்துட்டுருக்கும். மீன் குழம்பு வந்து தம்மில் வேகும்போது தான் மீன் உடையாமல் நல்ல அழகாக குழம்பு வந்து எண்ணெய் பிறண்டு வருகிற வரைக்கும் மீனை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும். இது வேகட்டு. கொதிச்சிச்சு, நல்ல எண்ணெய் பிறண்டு வந்துருக்கு. எண்ணெய் பிறண்டு வந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம், கொஞ்சம் அப்படியே நடாட்ட கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுட்டு கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கிற வேண்டியதும். அப்படியே அரை மணி நேரம் அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க, சரியா? அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு இடையில என்னடா குக்கர் சவுண்டு கேட்கன்னு நினைக்காதீங்க. குக்கரில் வந்து கிழங்கு வச்சுருக்கேன் அவிக்கிறதுக்கு. கிழங்கு அடுப்பில் இருக்குது.
பொரிக்கிறதுக்கு இன்னும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் மீன் பொரிப்பேன், அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காயிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மீனாக எடுத்து அப்படியே போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சிலவங்க சேர்ப்பாங்க, நான் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்க மாட்டேன். என்னமோ வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இது தேங்காய், ஏதாவது பேச்சு வார்த்தையில் ஏதாவது குளறுபடி செய்திருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. புதுசாக சமையல் குறிப்பு போடும்போது கொஞ்சம் சிக்கல் தனங்கள் எல்லாமே வரதான் செய்யும். அதை நீங்கள் அனுசரித்து எனக்கு ஆதரவு தாங்க. எப்படியோ இருக்குது, நீங்கள் லைக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதில் நானும் ஒருத்தியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உங்கள் ஆதரவு எப்போவும் எனக்கு தேவை. உங்களெல்லாம் நம்பி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு எடிட் பண்ணதுக்கோ இல்லை வேறு எதுக்கும் எனக்கு தெரியாது. நான் அதை கட் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வேறு கேமராவோ இல்லை அதுக்குள்ள லைட்டோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. செல்லில் உள்ள லைட்டும் வீட்டில் உள்ள லைட்டையும் வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அதை பிடிச்சிக்கிறேன். அந்த லைட்டெல்லாம் வாங்கிடுவேன். வாங்கின பிறகு தெளிவாட்டு நான் வீடியோலாம் போடுவேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் திக்கி பேசுகிறது போல் எனக்கே தோணுது. ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு எத்தனை தடவை நான் கேட்டாலும் தகும். நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். சரி, அப்போ மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுருவோமா? சூறு துண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். சாலை மீன் இதெல்லாம் குயிக்கு நேரத்தில் அது வெந்துடும். இது சூற மீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு அப்படி கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணும்னா ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு மசாலில் சேர்த்து விரவி வச்சுட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் அது ஊறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பொரிக்கும் போது நல்ல மெதுவாகவும் இருக்கும் மீன், கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். அந்த மீன் குயிக்காக வெந்து கிடைக்கும். சரியா? சரி, அது வேக மீன் வந்துருச்சு, எடுக்கிறேன். எடுத்துருச்சு. மீனும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். மீன் பொரிச்சு வச்சுருக்கிறதுனால அதில் கூட அந்த வெங்காயத்தை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, வீடியோ எடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கேன். நன்றி. அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோ போட்டு அனுப்புகிறேன். சரியா? எந்த பிள்ளையாக இருந்தாலும் மன்னித்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.